ஓம் நம சிவாய. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. மேதினியை காத்திடவே காசியிலே உரைபவளே, நாதியில்லா ஜனங்களுக்கு துணையாக இருப்பவளே. மேதினியை காத்திடவே காசியிலே உரைபவளே, நாதியில்லா ஜனங்களுக்கு துணையாக இருப்பவளே. நீதி நேர்மை தர்மம் காக்க மயிலையிலே உதித்தவளே, நீதி நேர்மை தர்மம் காக்க மயிலையிலே உதித்தவளே. ஆதியும் அந்தமும் இல்லாதவளே, ஆதிவாராகி மலைமகளே, ஆதியும் அந்தமும் இல்லாதவளே, ஆதிவாராகி மலைமகளே. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. ஆவாகன ஸ்தாபன சனிதான சனிரோதன திக்பந்தன அவகுண்டன தாளத்ரய தேர்வாதி மகரமுத்ராந்திர தேவானாம் ரூபோயம் பிரதிபீஷதா ரூபராத்ராபயாமி ஆஜம் ஜகத்தி சம்யுக்தம் மண்ணினா ஜோதிதம் மயா ஆனந்தரம் தீபம் தைலோக்யதிரா பிரச்சோதயாத் माधवनीले समर्पयामि
दुष्पत्रे वससदलयुक्ते सौम्यमादारवद्वे तरुणमरुणगात्रं वारणास्यं गणेशम् अभयवरदहस्तं दारुवासाङ्कुशोच्यते कणैकुलमनन्यम् ओमयं गोजले निक्षिप्य गोजलं कृतमन्यसेत् कृतं वै यदि निक्षिप्य तदि क्षीरेषु योजयेत् पञ्चगव्यमिति प्रोक्तं महापातकनाशनं पञ्चगव्याभिषेकं तु देवता नित्यमेव च ॐ हां ह्रीं सद्यो जातवामदेवाभ्यां स्वाहा दि गोमयं गोजले निक्षिप्य ॐ ह्रीं हुं वामदेवाघोराभ्यां स्वाहा दि गोजलं हृदयेन निक्षिप्य ॐ हुं हे वामदेव दर्भमूलेन नगित्वा त्र्यम्बकं नजामहे सुगन्धिं वट्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् वर्जोर्मुक्षीयमामृतात् मध्ये कूर्चं निक्षिप्य नैवेद्यं प्रजापतिं शिवाय नमः कदलीफलम् सर्वश्रेष्ठे सर्वमेव तेनाः शिवमेकपदं नित्यं धिकाराय नमो नमः ऐं ह्रीं क्लीं नामनिबन्धयोः ऐं ह्रीं क्लीं गोप्रयोः ऐं ह्रीं क्लीं मार्दयाय नमः ऐं ह्रीं क्लीं नाथदते स्वाहा ऐं ह्रीं क्लीं नाशिकायै विष्णे ऐं ह्रीं क्लीं नागवशाय ओम् ऐं ह्रीं क्लीं नमानेत्रप्रजाय विष्णे ओम ह्रीं विष्णुगाच प्राजुम्बरसंभाव्यां सुराभ्यां सतीपतेः तेजोकेत्य भागात् रतावतबलाश्रयात् तावे सुविधां दत्तं दधिकामं तदेन्दमः देवी पुष्करां जातुरेत्र सेदत्वमितदागङ्गे दोते इंद्रियशब्दना पापदत्तं देवी सत्याता पात्रपदे राजस्वलासोगरिग्रैः एवं देते स्नानगोत्यानार्दान्ते श्रेष्ठमे राजज्ञाने तयात्मान पुष्यते विष्णुगाचां सम्मेन विष्णुमेत्रोपेदिकान्यो परेपे प्रोपेता भूषणमानं तदे कष्टते सुलांसमायो सयुक्त महाराजे सातो दुर्मंत्रो ज्ञाता ब्रह्मादिशे ब्रह्माण विक्रीयतेका हर हर नम पार्वती पदजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயம், அங்கே அருளே வடிவாக வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை பெருவுடையார் ஆலயத்திலே இடது பக்கம் தெற்கு திசையிலே அம்பாளாக நமக்கெல்லாம் அருட்காட்சி செய்து கொண்டிருக்கின்ற மகாபாராகியம்மனுடைய வரலாற்றை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாராஜராஜேஸ்வரியினால் பல அசுரர்கள் சம்ஹாரம் ஆக வேண்டிய சில வரங்கள் இருந்தன. அப்படி ராஜராஜேஸ்வரி என்பவள் பார்வதி, அதை நல்லா புரிஞ்சுங்க.
பார்வதி அம்பாள் சம்ஹாரத்துக்கு போகும் பொழுது அவங்களுடைய கையில் 4 ஆயுதம். பார்வதியுடைய ஆயுதம் பார்த்திங்கன்னா லலிதா பரமேஸ்வரிக்கு 4 ஆயுதம். அந்த 4 ஆயுதங்கள் என்னென்னா பாசம், அங்குஷம், கரும்புவில், புஷ்பபானம். இந்த 4 ஆயுதங்கள்லேருந்து 4 விதமான தேவதைகளை உருவாக்குறாங்க. அப்படி பாசத்திலேருந்து சம்பத்கரியும் அங்குஷத்திலேருந்து அஸ்வாரூடாவும் வெளிப்படுகிறார்கள். அப்புறம் கரும்பு வில்லிலேருந்து மகாராஜமாதங்கி உருவாங்கிறாங்க. அம்பாளுடைய புஷ்ப பானத்திலேருந்து மகாவாராகிய உருவாக்குறாங்க. இப்படி இந்த 4 தெய்வங்களுடைய ஒத்துழைப்போடு சும்பன், நிசும்பன், பண்டாசுரன், விஷுக்ரன் மற்றும் மது கைடமன் என்று சொல்லக்கூடிய அம்பாள் மூலியமாக சம்ஹாரமாகக்கூடிய அசுரர்களுக்காக இந்த வடிவங்களை அம்பாளே எடுக்க வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகாவாராகி நமது தஞ்சை பெருவுடையார் ஆலயத்திலே தனி சன்னதியாக விளங்கக்கூடியவள். இந்த அம்பாளை ஆதிவாராகின்னு சொல்கிறாங்க. அதே போல் மற்றும் ஒரு வாராகி வாரணாசியில் பாதாள வாராகியாக இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது பழமையான ஆலயத்தில். இது இந்த கோயில் கட்டப்பட்டு 1000 வருஷத்துக்கு மேலாயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு. அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனை இந்த அம்பாளை வணங்கிட்டு தான் தன்னுடைய போர் செய்கிறதுக்கு போகும்போது இந்த அம்பாள்கிட்ட தன்னுடைய உடைவாளை வச்சு பூஜை செய்து இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியில் போருக்கு போயிருக்கார். அப்படி அவர் போன இடம் எல்லா இடத்துலையும் வெற்றி. அதாவது அதிகமான கடற்படையை வைத்து பல நாடுகளுக்கு போரிட்டு அதை வெற்றி அடைஞ்சவர் ராஜராஜ சோழன். வரலாறு பார்த்திங்கன்னா சொல்லுவான். அப்பேற்பட்ட அதீத சக்தியை கொடுத்தது நம்ம மகாவாராகி. இந்த அம்பாள் நமது தஞ்சை மாநகரத்திலே பெருவுடையார் ஆலயத்திலே வீற்றிருக்கின்றாள். இந்த அம்பாளுடைய முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா எல்லா அம்பாளுக்கும் உண்டான மாதிரி கிழமைகளில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வழிபாடு செஞ்சால் விசேஷம். மாதாந்திரம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பஞ்சமி திதி, வளர்பிறை, தேய்பிறை 2 பஞ்சமி திதியிலையும் இங்கே மாலை 6 மணிக்கு மேலே அபிஷேகம், ஆராதனை மற்றும் வழிபாடெல்லாம் நடக்கும். இந்த பஞ்சமி திதி ஏன் விசேஷம்னா அம்பாளுடைய 12 பேரில் முதல் பேர் பஞ்சமி. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வார்த்தாளி, வாராகி, இப்படி 12 பேர் இருக்கு அம்பாளுக்கு. அதில் முதல் பேர் பஞ்சமி. அதே போல் மகாராஜராஜேஸ்வரனுடைய ஆயுதத்திலேருந்து பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த அம்பாள் வெளிப்பட்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அதனால தான் இந்த பஞ்சமி திதியை ரொம்ப விசேஷமாக நாம் வழிபாடு செய்கின்றோம். அதே போல் வருடாந்திர உற்சவம்னு சொல்லணுன்னா இந்த அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம நவராத்திரின்னா மகாநவராத்திரி தான் பிரசித்தமாக தெரியும். புரட்டாசி மாதம் அமாவாசையிலேருந்து 9 நாட்கள் நடக்கக்கூடிய நவராத்திரி தான் நம்ம மகாநவராத்திரின்னு சொல்லுவோம். ஆனால் நவராத்திரிங்கிறது நாட்டுக்கு அது என்னென்னா புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நவராத்திரி மகாநவராத்திரின்னு பேர். ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்குன்னே நடக்கிறது. இந்த ராஜராஜேஸ்வரி யாருன்னா எந்தெந்த கோயிலில் என்னென்ன பேரில் பார்வதி அம்பாள் இருக்காலோ அந்த கோயிலெல்லாம் வழிபாடு நடக்கும். இந்த 9 நாட்களும் மகாநவராத்திரி கொண்டாடப்படும். அடுத்த நவராத்திரி பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி. வசந்த காலத்தில் பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய நவராத்திரி சில இடங்களில் நடக்கும். அந்த நவராத்திரிக்கு பேர் வசந்த நவராத்திரி. அதாவது வனங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வடபத்திரகாளி, வனபத்திரகாளி அப்படின்னு இந்த காடுகள்லாம் அம்பாள் தனியாக இருப்பாள் ஆலயமாக. அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டி யாகங்கள்லாம் பண்ணி இந்த வசந்த நவராத்திரியை விசேஷமாக கொண்டாடுவாங்க. அடுத்த நவராத்திரின்னு சொல்ல போனோன்னா ஷியாமலா நவராத்திரின்னு பேர். அது ரொம்ப நடக்கிறதா தெரியல, சில இடங்களில் நடக்கலாம். இந்த ஷியாமலா நவராத்திரியினுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, ராஜமாதங்கி, சரஸ்வதி. இந்த ராஜமாதங்கிக்கு மட்டும் நடக்கக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி. அந்த நவராத்திரி தை மாதம் அமாவாசையிலேருந்து 9 தினங்கள் நடக்கும். ஆஷாட நவராத்திரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது மகாவாராய்க்கு மட்டுமே நடக்கக்கூடியது. இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது ஆனி மாதம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை
அமாவாசையிலேருந்து தொடங்கி 9 தினங்கள் நவராத்திரியாகவும் 10ஆவது நாள் வந்து வீதி வலமும். இந்த நம்ம கோயிலில் நடக்கிறது எப்படின்னா, முதல் நாள் அமாவாசை அன்னைக்கு விநாயகர் வழிபாடோடு தொடங்கும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகர் வழிபாடு, விநாயகருடைய அனுக்கிரகம் வேணுங்கிறதுக்காக விநாயகர் வழிபாட்டோடு தொடங்குவோம். இந்த வருடம் 21ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி பெருவிழாகப்பட்டது நம்ம ஆலயத்தில் 18/6/2023 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி விநாயகர் வழிபாட்டோடு இன்றைக்கி 2ஆவது நாள். இங்கே என்ன நடைபெறும்னா, இந்த ஆஷாட நவராத்திரி காலங்களில் அம்பாளுக்கு விசேஷ யாகம் முதல்ல நடக்கும். அடுத்தது அம்பாளுக்கு யாகம் முடிஞ்சு விசேஷ திரவியங்களால் அபிஷேகம். அந்த திரவியங்களில் கோரக்கிழங்கு பொடின்னு ஒரு திரவியம் இருக்குது. அது என்னென்னா, கோரப்பில் இருக்கு இல்லையா, அந்த கோரப்பில்லுடைய அடியில் அந்த கிழங்கு மாதிரி இருக்கும். அதை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அம்பாவை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள்லாம் விசேஷம். ஏன்னா வாராகினா என்ன ரூபம்னு தெரியும், பன்றி முகம். அப்போது இந்த வாராகங்கிறது மகாவிஷ்ணுவும் சொல்லுவாள் இல்லையா. அந்த வாராகி பூமிக்கு அதிபதி. அதனால தான் பூமிக்கு கீழே உள்ள கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த மாதிரி பூமிக்கு கீழே உள்ள காய்கறிகள், கனிகள்லாம் இந்த அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் அந்த அபிஷேகத்தில் முதல்ல கோரக்கிழங்கு பொடி அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்தது திருமஞ்சன பொடி, திரவியப்பொடி. 96 மூலிகைகள்லாம் யாகத்தில் போடுறாங்க இல்லையா, அந்த யாகத்தில் போடக்கூடிய மூலிகைகள் அரைக்கிறது தான் திரவியப்பொடி. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. மஞ்சள் மங்களத்துக்கு உண்டானது. நம்மளுடைய காரியங்கள்லாம் எல்லாமே வெற்றியில் முடியணும், மங்களத்தில் முடியணும், சுபத்தில் முடியணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி தான் மஞ்சள் பொடி. அடுத்தது அரிசி மாவு. அரிசி மாவு எப்போவுமே நம்ம எதுக்காக அந்த அரிசி மாவு அபிஷேகத்துக்கு பண்ணுறோன்னா, வெண்மையான எண்ணங்கள் நம்ம மனசில் உதிக்கணும். நல்ல எண்ணங்கள்னு சொல்கிறதுக்கு அரிசி மாவு. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாமிரம். 5 விதமான அமிர்தங்கள், பழம், நாட்டு சர்க்கரை, தேன், நெய், கல்கண்டு, பேரிச்சம்பழம், இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து கடந்து பண்ணக்கூடியது பஞ்சாமிர்தம். அதனுடைய இனிப்பு சுவையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதை போல் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதை அபிஷேகம் பண்ணுறோம். தேன், நல்ல விதமான நல்லா தேன் அபிஷேகம் பண்ணோன்னா குழந்தைகளுக்கு நல்ல இசை ஞானம் வரும்னு சொல்லுவாள். நல்ல குரல் ஞானம் இருக்கும். நல்ல கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் தேன் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த கோயிலில் தேன் அபிஷேகம் முக்கியமாக இந்த குழந்தை இல்லாதவெல்லாம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தேனை வாங்கிட்டு போய் ஒரு மண்டலம் பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தாங்கன்னா கருதரித்து அவங்களுக்கு அம்பாளே வந்து அனுக்கிரகம் பண்ணுவாங்கிறது எல்லாரும் உண்மையாக நடந்திருக்கு. இங்கே ஒரு 10-12 வருஷம் குழந்தை இல்லாதவா கூட வந்து அம்பாளுக்கு அந்த தேனை அபிஷேகத்தை பண்ணி இந்த தேனை குடிச்சுன்னு போய் குடித்து இன்றைக்கி கருத்தரித்து குழந்தையெல்லாம் இருக்குது. இந்த கோயிலில் தேனை அபிஷேகம் பண்ணி குடிச்சுன்னு போகிறது இன்னும் விசேஷம். அடுத்தது நெய், எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பால், குளிர்ச்சியான எண்ணங்கள் அம்பாளுக்கு கொடுத்தோன்னா அந்த வைப்ரேஷனில் நமக்கும் மனசெல்லாம் அந்த எல்லாருக்குமே இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா, அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது மனசு கொஞ்சம் அப்படியே குளிர்ந்து போகுங்கிறதுக்காக பால். அடுத்தது தயிர், இளநீரும் குளிர்ச்சி தான். அதே மாதிரி சந்தனம் பண்ணிக்க இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி கடைசியாக யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கிடங்கள்லாம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து வராகி ஆலயத்தை விசேஷ பூஜைகள் செய்து அந்த கட அபிஷேகமும் பண்ணுவாங்க. இது டெய்லி நடக்கும். प्रतिमाजमे वर्षाजमे द्रावुजाजमे वृद्धंजमे वृद्धस्तमे सर्जंजमे श्रद्धाजमे जगस्तमे धनंजमे पदस्तमे पदस्तमे करतंजमे मृदंजमे युक्षंजमे नाभयस्तमे जीवांसमे मसुरांसमे प्रियंगवस्तमे नमस्तमे स्मे सिकतास्तमे वनस्पतयस्तमे हिरण्यंचमे यस्तमे दमदास्तमे ग्रहवानमे पुरोडारास्तमे विपजतास्तमे वप्रतस्तमे स्वगाकारस्तमे अग्निस्तमे कर्मस्तमे अर्कस्तमे सूर्यस्तमे प्राणस्तमे श्वमेधस्तमे पृथिवीतमे जतिस्तमे जतिस्तमे ज्यौस्तमे षट्परिरङ्कुलयोगिस्तमे यज्ञेन कल्पन्तामृतमे सामतमे स्तोमस्तमे गजुस्तमे दीक्षातमे तपस्तमरुतस्तमे व्रतन्तमे होरात्रयोः यज्ञेन कल्पतां मनोयज्ञेन कल्पतां वाग्यज्ञेन कल्पतामात्मा
मनुर्यज्ञनेन बृहस्पतिरत्सा मदानि सर्वं विष्टे देवास्तु उक्तमाच प्रतिमा सर्वामादिकुं देयं मधुजनिष्ये मधुभक्ष्यामि मधुबलिष्यामि मधुमदीन् देवेभ्यो वर्षदति दुर्गाणि विश्वानादे वसन्तं सुजिता कामाख्यवर्णान्तवसात्वदन्तीं वैरोचनीं कर्मफले दुरुक्ता दुर्गां देवीं शरणमहं नमः अग्ने संसारयानद्यो अस्मान् स्वस्तिभिरज दुर्गाणि विश्वा भूस्तमस्तेव रुलानभूते भवातोताय तनया अग्ने वाक्षामद्देवो अभिदुरितात्यग्निः प्रप्नोति गवेभ्यो अध्वरेषु सनात्तपोषाद्यच्छतत्से स्वाध्यात्मे तनुवं वृत्तयस्वात्मभ्यं ततो भगवाजगच्छ गोभिर्दुष्टमहिषो निषिप्तं तवेन्द्रविष्णोरनुसन्तवेम पूर्णाहुतिमुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अष्टपुष्पार्चनं वृष्यामहावं वाराकीर्महावं वार्ताल्यीर्महावं वराहमुग्नीर्महावं मन्दन्नीर्महावं वृन्दन्नीर्महावं जम्बण्णीर्महावं मोहिनीर्महावं स्तम्भण्णीर्महावं भक्तसर्वाभीष्टवरप्रदागीर्महावं सम्भवते चन्द्रमावां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशमान् भवति य एवं वेद योपामागतनं वेद आगतनवान् भवति पञ्चसायकी साम्पवीशामले सादिनच्छुवाय यगिमालिनी वाराही सूडिनी मातंगी इंद्राजगी आदि गुडग्याल शरणं मरणमक्के
यल्लाजैर्जुहोदे आदित्यामेव नः प्रीणादि वाराहि प्रचोदयाते அலங்காரம் பண்ணுறோம் பார்த்தோம். எண்கோணம் அமர்ந்தவளே எண் திசையும் காப்பவளே எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. எண்கோணம் அமர்ந்தவளே எண் திசையும் காப்பவளே எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. எண்கோணம் அமர்ந்தவளே எண் திசையும் காப்பவளே எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே.
மேதினியை காத்திடவே காசியிலே உறைபவளே, நாதியில்லா ஜனங்களுக்கு துணையாக இருப்பவளே, மேதினியை காத்திடவே காசியிலே உறைபவளே, நாதியில்லா ஜனங்களுக்கு துணையாக இருப்பவளே, நீதி நேர்மை தர்மம் காக்க மயிலையிலே உதித்தவளே, நீதி நேர்மை தர்மம் காக்க மயிலையிலே உதித்தவளே, ஆதியும் அந்தமும் இல்லாதவளே, ஆதிவாராகி மலைமகளே, ஆதியும் அந்தமும் இல்லாதவளே, ஆதிவாராகி மலைமகளே. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி உமையவளே. ஆனந்த மயிலையிலே திருக்காட்சி கொண்டவளே, பேரின்பம் வழங்கிடவே அருளாட்சி புரிபவளே, ஆனந்த மயிலையிலே திருக்காட்சி கொண்டவளே, பேரின்பம் வழங்கிடவே அருளாட்சி புரிபவளே, எண்ணங்கள் யாவற்றையுமே நிறைவேற்றி தருபவளே, எண்ணங்கள் யாவற்றையுமே நிறைவேற்றி தருபவளே, வண்ணமுதம் நாங்கள் பாட நாவினிலே வருபவளே, வண்ணமுதம் நாங்கள் பாட நாவினிலே வருபவளே. பம்பை உடுக்கை மேளம் கேட்டு மயங்கியாடும் சுந்தரியே, அம்பிகையே ஈஸ்வரியே, சாம்பவியே சங்கரியே, பம்பை உடுக்கை மேளம் கேட்டு மயங்கியாடும் சுந்தரியே, அம்பிகையே ஈஸ்வரியே, சாம்பவியே சங்கரியே, செவ்வரளி தோட்டத்திலே ஜம்பினி குதிரை மீதினிலே, செவ்வரளி தோட்டத்திலே ஜம்பினி குதிரை மீதினிலே, ஊர்பவனி வருபவளே ஊழ்வினைகள் மாய்ப்பவளே, ஊர்பவனி வருபவளே ஊழ்வினைகள் மாய்ப்பவளே. எண்கோணம் அமர்ந்தவளே, எண் திசையும் காப்பவளே, எங்கள் குலதேவதையே வாராகி மலைமகளே. பைரவரை மணந்தவளே, காருண்யம் நிறைந்தவளே, வானகமும் வையகமும் கொண்டாடும் இமயவளே, பைரவரை மணந்தவளே, காருண்யம் நிறைந்தவளே, வானகமும் வையகமும் கொண்டாடும் இமயவளே, அலைமகளின் படைத்தலைவி வாராகி சண்டிகையே, அலைமகளின் படைத்தலைவி வாராகி. ஓம் நம சிவாய.